மௌத்துடைய சிந்தனை வரும். குர்ஆனை படியுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் 70 இடங்களில் மவுத் என்ற வார்த்தையை பேசுகிறான். எத்தனை இடம்? 70 இடம் மவுத் என்ற வார்த்தையை பேசுகிறான். குர்ஆனில் அல்லாஹ் 115 இடம் ஆஹிரா என்ற வார்த்தையை பேசுகிறான். குர்ஆனில் அல்லாஹ் 2 இடம் சக்கராத் என்ற வார்த்தையை பேசுகிறான். ஏன்? அல்லாஹ்க்கு சக்கராத் இருக்குதா? அல்லாஹ்க்கு மவுத் இருக்குதா? அப்ப ஏன் அல்லாஹ் பேசுகிறான்? நாங்க மவுத்தாக போறோம் சகோதரர்களே. நாங்கள் சக்கராத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த புதுப்பள்ளியில் நம்மளையும் ஒரு நாளைக்கு ஜனாசாவாக கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறார்கள். அப்படியா இல்லையா? அதை விளங்கு மனிதனே. குர்ஆனை அர்த்தத்தோடு படி. எதையெல்லாம் படித்தாயே? எதையெல்லாம் படித்தாயே? வியாபாரத்தை படித்தாயே, விவசாயத்தை படித்தாயே, எத்தனையோ துனியாவுடைய கட்டட கலைகளை படித்தாயே, ஆர்கிடெக்ட், QS, ஏர்கிராஃப்ட், எத்தனை கோர்ஸ்கள் படித்தாய் நீ, எத்தனை PhDகள் முடிச்சாய் நீ. ஆனால் மௌத்தை படிக்கவில்லையா நீ? மௌத்த விளங்கல்லையா நீ? நீ நஷ்டவாளியாகி விடுவாய். வீட்டை தயாரித்த நீ, நகைகளை சேர்த்த நீ, மௌத்துக்காக அமல்களை சேர்க்கவில்லையா? நீ நஷ்டவாளியாகி விடுவாய். அல்லாஹ் உணர்த்துகிறான் சகோதரர்களே. இமாம் திர்மிதி மிகப்பெரிய இமாம். இமாம் திர்மிதி யார்? மிகப்பெரிய இமாம். இந்த முழு உலக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் இமாம் திர்மிதி. ரஷ்யாவில் பிறந்தவர். உஸ்பெகிஸ்தான் அவர் வாழ்ந்த நாடு. இப்பொழுது உஸ்பெகிஸ்தானில் பிறந்தவர். சகோதரர்களே, மௌத்தை பற்றி ஒரு பாடத்தை எழுதி வைத்து விட்டு மரணித்திருக்கிறார். உலகத்தில் வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் பார்த்து படிப்பினை பெறுவதற்காக